ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ ரசம் பார்க்க போகிறோங்க. அதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை இருத்து வச்சுருக்கோங்க. ஸோ அந்த இருத்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம துவரம்பருப்பை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அது ஒரு 4லேருந்து 5 டம்ளர் வர அளவுக்கு எடுத்து வச்சுங்க. பெருங்காயம் தேவையான அளவு, 2 தக்காளி, 2 எலுமிச்சம்பழம், கடுகு 1 டீஸ்பூனு, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக, மிளகு, ஜீரகம், மிளகாய், பூண்டு வச்சு நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதாவது மிளகு 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூனு, அப்புறம் பூண்டு 4லேருந்து 5 பல், ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கோங்க. சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக. இது இல்லைன்னா நீங்கள் இதில் அரைக்கும் போது தனியாக கொஞ்சோண்டு எடுத்து போட்டு அரைச்சி வச்சுங்க. அப்புறம் இதை நெய்யில் தாளிச்சாதான் நல்லா வாசனமாக இருக்குங்க. ஸோ இந்த ரசம் எப்படி வைக்கிறதுங்க நம்ம பார்ப்போம். ரசத்துக்கு முதல்ல நம்ம இந்த தண்ணியில் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா அரிஞ்சிக்குங்க. நல்லா அரிஞ்சு இதில் நம்ம புளிஞ்சு விட்டு உப்பு போட்டு வச்சிடணும். தக்காளியும் இதில் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இதில் வச்சிடணுங்க. ஏன்னா உப்பு போடாமல் வச்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மை இதில் ஏறிடும். ஸோ இதனால் நம்ம இதை புளிஞ்சிட்டு இதில் உப்பை போட்டு எடுத்து வச்சுருவாங்க. 2 பழத்தையும் நல்லா புளிஞ்சிருங்க. பாருங்க, தக்காளி இந்த மாதிரி கையில் நல்லா நசுக்கி விட்டு அதை அப்படியே வச்சு உள்ளுக்கு நல்லா ஒரு பிசைஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. இது அது நல்லா பார்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அரிஞ்சு போடாமல் இது மாதிரி நசுக்கி நீங்கள் தக்காளியை நசுக்கி போடுங்க. இப்போ புரிஞ்சுட்டோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு தேவையான அளவு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சாம்பார் பொடி, நம்ம அப்புறமேட்டுக்கு நம்ம சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய் வச்சு அரைச்ச அந்த இதையும் ரசப்பொடியையும் இதில் ஆட் பண்ணிடுறோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை பெருங்காயத்தை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் இப்பயும் சேர்த்துக்கலாம், தாளிக்கும் போதும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டுட்டு அடுப்பில் ரசத்தை வச்சிடணுங்க. ஸோ இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம இதை ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம இதை காய்ச்சணுங்க. பருப்பு ரசத்துக்குங்க நம்ம நெய் விட்டு தாங்க தாளிக்கணும். ஸோ நெய் 1 டீஸ்பூன் விட்டுருக்கோம். இதில் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. அதான் ஒரு கொதி நம்ம விட்டு இறக்கிட்டோம்னா பருப்பு ரசம் தயாராகிடுங்க. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்க அந்த பருப்பு கரைசல் எல்லாத்தையும் இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. ஸோ இது கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், ரசம் இந்த மாதிரி நுரக்கட்டி பாருங்கள் பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிட்டு தண்ணி 1/4 டம்ளர் விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. ரசம் நல்லா சுவையான பருப்பு ரசம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா? செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரசம் தாங்க இது.